சென்னை அடுத்த கோவளத்தில் இன்று நடைபெறுகிறது தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி, ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநில முதல்வர்களும் பங்கேற்பு. தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டுக்கு தலைமை ஏற்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் நேற்றிரவே சென்னை வந்தடைந்தார். சென்னை அடுத்த கோவளத்தில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு சென்று அமித் ஷாவை சந்தித்தார் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சர்கள் மாநாடு தொடர்பாக விவாதித்ததோடு அவருடன் இரவு விருந்திலும் பங்கேற்றார். இன்று காலை தொடங்கும் முதலமைச்சர் மாநாட்டுக்காக கேரளா முதலமைச்சர் சதீசன் சென்னை வருகை. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்த்தேக்க விவகாரம் குறித்து தமிழ்நாடு சார்பில் விவாதிக்கப்பட வாய்ப்பு. முதலமைச்சர்கள் மாநாட்டுக்காக கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் சென்னை வந்தடைந்தார். காவிரி நீர் பங்கீடு மற்றும் மேகதாது அணை விவகாரங்கள் குறித்து தமிழக அரசு சார்பில் பேச திட்டம். தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டை ஒட்டி சென்னை வந்தார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. தெலங்கானா சார்பில் அம்மாநில துணை முதலமைச்சர் மல்லுப்பட்டி விக்ரமார்கா பங்கேற்கிறார். முதலமைச்சர்கள் மாநாட்டை ஒட்டி சென்னையை அடுத்துள்ள கோவளத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. மாமல்லபுரத்தை அமித் ஷா சுற்றி பார்க்க திட்டமிட்டுள்ளதால் மாலை 5 மணி வரை சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிப்பு. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத் தொகை 5 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்கிறது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டு தொகை ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்படும். தமிழ்நாடு முழுவதும் கூட்டுறவு சங்கங்கள் மூலமான பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் அதிகரிப்பு. 38 ரூபாயிலிருந்து இனி 41 ரூபாயாக வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. ஒரு லிட்டர் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் கூடிய உலகத்தர பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை. சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் புற்றுநோய்களை தடுக்கவும் தரமான சிகிச்சை வழங்கவும் முதலமைச்சரின் புற்றுநோய் பராமரிப்பு இயக்கம் 673 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 471 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 14 தளங்களுடன் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு. மதுரை ராஜாஜி மருத்துவமனையிலும் 84 கோடி ரூபாய் செலவில் 8 தளங்களுடன் மண்டல புற்றுநோய் மையம் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 660 பிஎஸ்சி நர்சிங் இடங்களுடன் புதிதாக 7 நர்சிங் கல்லூரிகள் அமைக்கப்படும். துறை மருத்துவம், மருந்தியல் படிப்புகளில் கூடுதலாக 6098 மாணவர் சேர்க்கைக்கு 351 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் உள்ள 234 எம்எல்ஏக்களுக்கும் அரசு சார்பில் புதிதாக கார் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை தோய்வின்றி தொடர்வதற்கும் அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
கார் பராமரிப்பு செலவுக்கு மாதம் 75,000 ரூபாயும் உதவியாளர் வைத்துக் கொள்ள 25,000 படி வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகன படியாகவும், அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஓர் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் கார் என அறிவித்த முதலமைச்சர் விஜய்க்கு பாட்டு பாடி நன்றி கூறிய தாவேக எம்எல்ஏ சிந்து. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். கொடுக்கும் கார் இனோவாவாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று மற்றொரு தாவேக எம்எல்ஏ சண்முகன் விருப்பம். கொடுக்கிற காரை இனோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னால் இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள். கடந்த திமுக ஆட்சியில் 3 துறைகளில் நடைபெற்ற ஊழல் விவரங்கள் தற்போது தனது டேபிளில் உள்ளன. சரியான நேரத்தில் ஓபன் செய்வோம், தற்போது செய்ய வைத்துவிட வேண்டாம் என்று பேரவையில் முதலமைச்சர் விஜய் பேச்சு. ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். ஈரான் கடற்கொள்ளையர்களால் தமிழக மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து விவாதிக்க கோரி பேரவையில் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். உட்காருங்க. கோபமாக ஏன் பேசுகிறீர்கள், அமைதியாக பேசுங்கள் என்று சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவுறுத்தல். நீங்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று விரும்பினீர்கள் அல்லது இங்கே பேசிவிட்டு அது வெளியே வர விரும்புகிறீங்களா? நேற்று நீங்கள் கோபமாக பேசுகிறீங்க, அமைதியாக பேசுங்களேன், நிதானமாக சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லையே. இல்லைங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். பாருங்க, இருங்க. தமிழர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு எதிராக வெளிநடப்பு செய்யும் தங்களை பார்த்து தாவேக எம்எல்ஏக்கள் சிரிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழர்களின் உணர்வு குறித்த தீவிரம் தாவேக அரசுக்கு இல்லை என்றும் ஆதங்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த மயிலாடுதுறை மீனவர் அங்கே குண்டடிபட்டு இறந்து கிடக்கிறார். நாங்கள் வரும்போது கைதட்டி சிரிச்சிட்டு இருக்கிறார். உணர்வுள்ள ஒரு தமிழன் சிரிப்பானா? எவ்வளவு துயரமான சம்பவம். கிடையாது அவர்களுக்கு. ஏதோ அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டாங்க, ஆட்சி வந்துட்டுது, ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால என்ன வேணாலும் செய்யலாம் நினைக்கிறாங்க. மக்கள் வெளியில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு வேகமாக வந்ததோ அந்த ஆட்சி, அந்த அளவுக்கு படு பாதாளத்தில் போயிடும் விரைவில். திமுக ஆட்சியில் ஏழை மக்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் ஒரே ஆண்டில் இடிந்து தொங்கிவிட்டதாக அமைச்சர் வினோத் புகார். தாவேக ஆட்சியில் 50 வருடங்களுக்கு தாங்கும் வகையில் கட்டி கொடுக்கப்படும் என்று பேரவையில் சூளுரை. கடந்த 5 ஆண்டு காலத்தில் கட்டி கொடுத்த வீடுகள் நிறைய இடத்துல இடிஞ்சு தொங்குது. அதை அந்த மக்கள்கிட்ட கேட்டால் தெரியும். ஆனால் நமது முதலமைச்சர் ஆட்சியில் கட்டி கொடுக்கிற வீடு இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு ரொம்ப தரமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக ஆட்சியில் ஏழைகளுக்கு வீடு கட்ட மானியம் மட்டுமே வழங்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் கே.என். நேரு விளக்கம். வீட்டின் தரத்திற்கு பயனாளிகள்தான் பொறுப்பு என்றும் பதில்.
தாவேகா ஆட்சியில் ஏழைகளுக்கு தரமாக வீடு கட்டி தரப்படும் என்று கூறியபோது திமுக எம்எல்ஏக்கள் கிண்டல். இன்னும் எத்தனை ஆண்டுகளானாலும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என அமைச்சர் புசி ஆனந்த் காட்டம். உறுப்பினர்லாம் நீங்க கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சீங்க. இனி நீங்க கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவா சொல்லிக்கிறோம். புரியுதுங்களா? நீங்க இல்ல நீங்க அவர் மாண்பு உறுப்பினர் அவருக்கு என்ன சொன்னாரு, நீங்களாவது குறை சொல்லாத அளவுக்கு கட்டுங்கன்னு சொன்னார். அதை தான் நாங்கள் சொல்றோம். கண்டிப்பாக நாங்கள் தரமானதாக தான் கட்டுவோம். அதுக்கு தான் இந்த 5 லட்சம் ரூபாய். மற்ற முதலமைச்சர்களைப் போல அல்லாமல் விஜய்க்கு புகழ்ச்சி பிடிக்காது என கூறிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. பொதுவாக புகழ்ச்சி பிடிக்காது. நம்மளுடைய முதலமைச்சர் மற்ற முதலமைச்சரை போல இல்லை. தன்னை புகழ்ந்து பேசக்கூடாது என மு.க. ஸ்டாலினும் பேரவையில் அறிவுறுத்தியதாக கே.என். நேரு விளக்கம். எங்களுடைய முதலமைச்சர் இந்த மாதிரி பேசினா உடனடியாக இது மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு, சபையிலே சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒரு வார்த்தையை போட்டிங்கன்னா ஒரு வார்த்தையை வாங்குறீங்களே, அது நியாயமா? அது காவிரிக்காக அதிமுக திமுக அரசுகள் தொடர்ந்து போராடி வந்துள்ளதாக இபிஎஸ் பேச்சு. இது இன்றைக்கு நேற்றைக்கு வந்த பிரச்சனை. 1986 பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற காலத்திலே விவசாய சங்கங்கள் இந்த நீருக்காக வழக்கு தொடர்ந்தாங்க. அதில் இணைச்சு அன்றைக்கு தொடங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இறுதி தீர்ப்பு பெற்றோம். ஆனால் அவ்வப்போது கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதுதான் இப்போ பிரச்சனை. ஆக எல்லா அரசாங்கமே அதிமுக அரசாங்கம் சரி, அதுக்கு பின் வந்த திமுக அரசாங்கமும் தொடர்ந்து இந்த காவிரி நதி நீருக்காக போராடிட்டு இருக்குது. தீர்ப்பையும் நாம் பெற்றுக்கிறோம். இதுதான் வரலாறு. காவிரி விவகாரத்தில் திமுகவினர் செய்த துரோகம் அனைவரும் அறிந்த ஒன்று என்று அமைச்சர் அருண்ராஜ் கூறியதால் பேரவையில் அமளி. மாண்புமிகு திமுக சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப உணர்வுபூர்வமாக விவசாயிகள் மீது அக்கறையை அந்த உணர்வுபூர்வமாக பேசினார். காவிரி விவகாரத்தில் திமுக எந்த அளவுக்கு துரோகங்கள் இழைத்தது என்று பேச ஆரம்பித்தால் நிறைய விஷயங்கள் பேசலாம். யாராவது ஒருத்தர் பேசுங்க, ஒருவர் பேசுங்க. மித்தவங்களாம் உட்காருங்க. யாராவது ஒருத்தவங்க பேசுங்க, மித்தவங்களாம் உட்காருங்க. சார், திமுக எம்எல்ஏ தங்களை பைத்தியம் போல பேசுவதாக கூறுகிறார். இதெல்லாம் அவையில் பேசும் பேச்சா என்று அமைச்சர் ராஜ்மோகன் ஆவேசம். என்ன வார்த்தை இது? பைத்தியம் மாதிரி பேசுறாங்கன்றாங்க. இதைத்தான் சட்ட அமைச்சர் சுட்டி காட்டுறாரு. உரிமையில் பேசுவது, வாடா போடா என்ன பேசுவது, இந்த மரபுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவது, இதையெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும். இந்த சைடு கண்ட்ரோல் பண்றதுக்கு வெற்றி தலைவர்களுடைய ஒரே ஒரு கடைக்கன் பார்வை போதும். ஆனா எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க, நேரலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன வார்த்தை அது? சபைக்கு இல்ல இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறான வார்த்தை. அடிக்க பாய்ந்ததாக திமுக எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சபாநாயகரிடம் கோரிக்கை. இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சு வராரு, கையை வாங்கிட்டு வராரு. இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். உட்காருங்க. விதிகளுக்கு உட்பட்டு என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதை எடுப்பார். நீங்க பேசுங்க. சட்டப்பேரவையில் திமுகவினர் மாண்பை மீறுவதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. முன் வரிசையை நோக்கி எழுந்து வரும்போது அதை நேரலையில் காட்ட வேண்டும் என்று கோரிக்கை. யாரும் எதுவும் குதர்க்கமாலாம் பேசுறதில்ல. அதாவது ஒரு சில வார்த்தைகள் முதல்வர் பேசும்போது குறுக்கிடுறதும், இல்ல பொதுச் செயலாளர் இல்ல நீர்வள பாசனத்துறை நம்ம அமைச்சர் பேசுறப்ப குறுக்கிடுறதும், அங்கிருந்து தேவையில்லாத கமெண்ட் பாஸ் பண்றோம். இது பொதுமக்களுடைய பொதுவான கோரிக்கை. என்னன்னா அவர்கள் அங்கேயும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது பொதுவான கோரிக்கையை தான் நாங்க சொன்னோம் தவிர யாருடைய இங்க யாரையும் குதர்க்கமாலாம் பேசல. நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் மீடியாவை பார்த்து ஓடுவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சனம். தேவையில்லாமல் பேசுவதை தவிர்த்து சாதிப்பதே நோக்கம் என்று விளக்கம். நீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேளுங்க,
இவங்களை எப்படியாவது விடாதீங்க, ஏதாவது இடக்கு முடக்கா கேட்டு அதை எப்படியாவது ட்ரோல் பண்ணலான்ற ஒரே ஒரு நோக்கத்திலே தான் இந்த ப்ரெஸ் எல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க விட்டே எங்கள் ஆளுங்களை கேட்க விடுறதே உங்கள் வேலையாக இருந்ததுன்னா, இதுக்கெல்லாம் நாங்கள் ஓடலை, பயப்பில்லை. நாங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் முதலமைச்சருடைய பாணியில் நாங்கள் எதுவாக இருந்தாலும் சாதித்து காட்டுறது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. முதலமைச்சர் விஜயுடன் 28 ஆண்டுகளாக இருந்து வந்தாலும் பதற்றம் குறையவில்லை. சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் கலகல பேச்சு. நான் கடந்த 28-29 வருஷமா அவருடைய நெருங்கி பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்படி பார்க்கும்போது சினிமாவில் மட்டும்தான் நடிப்பார். அதை தாண்டி வெளியில் வந்து நடின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு நடிக்க தெரியாது. நான் என்னைக்கு 28-29 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தலைவரை நான் பார்த்தனோ அந்த பதட்டம் இன்னைக்கும் இப்பயும் எனக்கு இருந்துக்கினே இருக்கும். தாவேக எம்எல்ஏக்கள் ஒருவரை கூட எதிர்க்கட்சிகள் தங்கள் பக்கம் இழுக்க முடியாது என்று அமைச்சர் ஆனந்த் சூளுரை. வாழ்நாள் முழுவதும் முதலமைச்சர் விஜயுடன் தான் இருப்போம் என்றும் உறுதி. எங்கள் ஆளுங்க கிட்டேருந்து நீங்கள் ஒரே ஒரு ஆளை கூட நீங்கள் இப்படி இன்னாட்ட இப்படி வான்னு சொன்னால் வரவே மாட்டேன். ஒருத்தவங்களை கூட யாருமே இப்படியும் இழுக்க முடியாது, அப்படியும் இழுக்க முடியாது. எந்த இடம்னு பார்த்தா தலைவர் தளபதின்றது மட்டும் அவர் கூடயே தான் வாழ்நாள் முழுவதும் சாகும் வரை தலைவர் தளபதி கூட தான் நாங்கள் எல்லோரும் இருப்போம். சர்க்கார் படத்தின் பேனரை கிழித்ததால் தான் அதிமுகவினர் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்துள்ளனர். சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் விமர்சனம். சர்க்கார் என்ற ஒரு படத்தில் ஒரு பேனரை கிழிக்காமல் இருந்திருந்தா இவங்க தான் திருப்பி வந்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு பேனர் தலைவர் சர்க்கார் பேனரை கிழிச்சதுனால தான் நீங்கள் விட்டுட்டு உக்காந்துட்டீங்க. அதை நீங்கள் கிழிக்காமல் இருந்திருந்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் தானே இருந்திருப்பீங்க அடுத்தாப்புல. நீங்கள் அந்த ஒரு பேனரை கிழிச்சதுனால தான் நீங்கள் இல்லை. எங்கள் அண்ணன் சிரிக்கிறார் பாருங்க, கரெக்டு தாண்டான்னு நினைக்கிற மாதிரி சிரிக்கிறார். தேவையே இல்லாமல் சீண்டுவதாக அமைச்சர் ஆனந்துக்கு அதிமுக கண்டனம். சர்க்கார் பட பேனரை சுட்டிக்காட்டி பேசுவதையெல்லாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிக்கை. ₹1634 கோடி மதிப்பில் ஊராட்சி ஒன்றிய சாலைகள், கிராம ஊராட்சி சாலைகள் மேம்படுத்தப்படும். 13 மாவட்டங்களில் 206 கோடி மதிப்பில் 27 தடுப்பணைகள் அமைக்கப்படும் என்று அமைச்சர் ஆனந்த் அறிவிப்பு. மதுரையில் தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என மானிய கோரிக்கையில் அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. 3 கோடி மதிப்பீட்டில் சங்கத்தமிழர்களின் கடல்வழி வணிகத்தை அறிய கள ஆய்வு செய்யப்படும் எனவும் தகவல். சட்டமன்ற உறுப்பினர்களில் 90% பேர் கார் வைத்திருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. தவிகாவில் ஒரு சில எம்எல்ஏக்களுக்கு மட்டும்தான் கார் இல்லை எனவும் விளக்கம். சட்டமன்ற உறுப்பினர்களா இங்க வர்றவங்களுக்கு ஒரு 90%க்கு வந்து எல்லாருக்குமே வண்டி இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. புதிதாக வந்த தாவேகா இது போன்ற ஒரு தாவேக்கால நிறைய பேருக்கு இல்லை, அது தெரியுது. ஒரு சிலருக்கு இல்லை. பட் இதனால வந்து ஒரு 150 கோடி இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு முதல்வர். அதை நம்ம ஒரு பக்கம் வரவேற்போம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற விஷயங்களிலும் கவனம் செலுத்தணும். தேர்தல் வேட்பு மனுவில் கார் இருப்பதாக தெரிவித்துள்ள எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கக்கூடாது. கஜானா காலி என கூறிவிட்டு அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் வழங்குவது ஏன் என்று திமுகவின் எழிலன் கேள்வி.
234 எம்எல்ஏக்கள 190 எம்எல்ஏ மேல் அவங்க கோடீஸ்வரர்களாக இருக்காங்க என்ற அறிக்கையை சப்மிட் பண்ணிருக்கு. அந்த அஃபிடவிட்ல யார் யாருக்கெல்லாம் கார் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் கார் வசதி இல்லைன்னு என்று வேறுபடுத்தி பார்த்துட்டு அது தகுதான் போல் யார் தேவைப்படுற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் வழங்குறது உகந்ததாக இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறோம். கஜானா காலி, கஜானாவை தொலைத்து எறிந்து சென்று விட்டார்கள் என்று சொல்கிற கான்செப்ட் இங்கே இல்லாமல் போயிடுது. கையில் காரும் இல்லை, வேலையும் இல்லை, ஆட்டோவில் தான் வருகிறேன் என்று கூறி முதலமைச்சர் விஜயின் கவனத்தை ஈர்த்த தாபிக எம்எல்ஏ சபரி ஐங்கரன். கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை, காரும் இல்லை. இன்னைக்கு வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன் அங்கேருந்து இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள் எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் வேட்புமனுவில் டாடா டியோகோ காரும் 30 லட்சம் ரூபாய் கையிருப்பும் இருப்பதாக கூறியிருந்தது குறித்த கேள்விக்கு சிரித்துக்கொண்டே நழுவினார். ப்ளீஸ் 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 நான் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி 450 கிலோமீட்டர் ட்ரெயின்ல தான் சொல்லியிருக்கிறேன். நிறைய சமூக வலைதளங்களை பரப்புறதா நம்பாதீங்க. தேங்க்யூ. தமிழ்தாய் வாழ்த்தை எப்போது பாடுவது என மாநில அரசே முடிவு செய்யலாம். மத்திய அரசு சுற்றறிக்கையின்படி மாநில அரசுக்கே அதிகாரம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மேகமலை புலிகள் காப்பகத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற அவகாசம் தேவை என தமிழக அரசு விளக்கம். முடியவில்லை என்றால் துணை ராணுவத்தை அனுப்ப நேரிடும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. திமுக ஆட்சி காலத்தில் மின் வாரியத்திற்கான அலுமினிய கண்டக்டர் கொள்முதலில் 1028 கோடி ரூபாய் முறைகேடு என வழக்கு. மின் வாரிய அலுவலர்கள், ஒப்பந்த புள்ளிதாரர்களின் அலுவலகங்கள் உட்பட தமிழகம் முழுவதும் 60 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.